11,000 ரூபாயில நீங்க இந்த சம்பளத்தை வாழ்ந்து காட்டிட்டீங்கன்னா இப்ப அண்ணா வணக்கம். உங்க வீடியோ தான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ஒரு டவுட் இருக்குண்ணே. 11,000 ரூபாய் சம்பளத்துல ஒரு மினிஸ்டரால வாழ முடியுமா? நீங்க வாழ்ந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்கல்ல. என்னமோ நேத்து போன மாசம் 11,000 ரூபாய் சம்பளம் கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. 11,000 ரூபாய் சம்பளம்ன்றதே இந்த புது கவர்மெண்ட் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கே தெரிய வந்திருக்கு. ஏன் சொல்லுங்க? அதுக்கு முன்னாடி வந்த வருமானம் அப்படி கவர்மெண்ட் எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்கன்றதே இப்பதான் உங்களுக்கு தெரிய வந்திருக்கு. மேல் வருமானம் நின்ன உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. சரி, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்றேங்க. அங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் முன் வரிசையில உட்காந்துட்டு இருக்கிற 1000 பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களோட சொத்து மதிப்பை கொஞ்சம் எடை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 11,000 ரூபாய் சம்பளத்துல நீங்க என்னென்னலாம் சொத்து வாங்கினீங்கன்றதெல்லாம் தெரிஞ்சிடும். அதுவும் இந்த கவர்மெண்ட் செய்ய தயங்காது, கட்டாயம் செய்வாங்க. 30,000 பேர் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு தகவல் சொல்லட்டுமா? 11,000 ரூபாய்க்கு பதிலாக ஒரு 18,000 ரூபாய் 19,000 ரூபாய் நான் கொடுக்குறேன்ப்பா, யாரெல்லாம் இந்த வேலைக்கு வரீங்கன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே நாள்ல எல்லாருமே வேலையில வந்து உட்காருவாங்க. அந்த அளவுக்கு படித்த இளைஞர்கள் இருக்காங்க. சம்பளம் உயர்வு கேளுங்க, தப்பு இல்லை. 11,000 ரூபாய் கொடுக்குறீங்க, எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. 20,000 கொடுங்க, 25,000 கொடுங்க. கவர்மெண்ட் நம்மள அளவுக்கு எங்களுக்கு நிகரா கொடுங்க, அரசு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு தெரியல. செய்ய முடியாத வேலையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. டாக்டர் வேலையோ இல்ல சிவில் இன்ஜினியர் வேலையோ கிடையாது. வர பொருளை இறக்கி வச்சு காசை வாங்கி அந்த பொருளை கொடுக்குற வேலை தான். இது யாருனாலும் செய்யலாம். ஏன் நீங்க செய்றீங்களா? மத்தவங்களால செய்ய முடியாதா என்ன? அவ்வளவுதான் விஷயம்.